ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் ஜாதகம் பார்க்க ஜோசியரை கூப்பிட்டாங்க. நாள் பொருத்தம் பார்க்காதனால தான் இந்த பொண்ணுக்கு மூளை எப்படி வேலை செய்யுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, அது பிறந்ததுலேருந்து விஷக்கிருமியாக தாமங்க இருக்குது. அது உங்கள் யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. ஏதோ ஒரு ரெண்டு தப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இனிமேதுக்கு ஜாதக பொருத்தம்லாம் பார்க்க வேணாம். இதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்கணும்னா முதல்ல தாலி பிரித்து கோத்து மாற்றுங்க, அதுக்கு ஒரு நல்ல நாள் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 8 சுமங்கலிகளுக்கு புடவை வச்சு கொடுக்கணுன்ட்டாங்க. இதெல்லாம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாட்டி ஒரு பக்கம் இந்த இன்ஃபர்மேஷன் அஜய்க்கு சொல்லுவோன்னு சொல்லிட்டு அஜய்க்கு கால் பண்ணால் அஞ்சலி இருந்துட்டு எங்களை மன்னிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மன்னிக்கலாம் மாட்டாமா, இப்போதைக்கு கொஞ்ச நாள் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஜய் ஏன் சோக கதையை கேளுன்ற பாட்டை போட்டு விட்டு ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்காரு. சரின்னு அவருக்கு ஒரு பக்கம் ஆறுதலை போட்டாச்சுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவோட ரியாக்ஷனை பார்க்கணும். ஏன்னு கேளுங்க, அங்கே ஒரு ஃபைல் காணும்னு அர்ஜுன் பண்ணுற அமுளி துமுளி இருக்கே, இப்போதானையா தப்பு பண்ண மாட்டிக்கிட்டா, அதுக்குள்ளே தப்பு பண்ண மாட்டாங்கிற மூளை கூடவா அவனுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபைலை ஒருவேளை இந்த பொண்ணு ஒளிய வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு விஷயத்தை விசாரிக்க என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிக்குது. இந்த கண்ணீரை பார்த்து கௌராதரா கண்ணான்னு சொன்னா கேட்குறியா, மாயக்கண்ணன் கவுந்து விட்டானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணனையே கவுத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, உன்னை எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டாங்களா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க சொல்லிட்டாரு. டே, ஒரு கண்ணீருக்கே இப்படி கவுந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, என்ன பண்றது, பொண்டாட்டியாச்சே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ